நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னா, இந்த புளிய மரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். இது 100 அல்லது 200 ஆண்டுகள் வரை வாழக்கூடிய தன்மை கொண்டவை. நன்கு வளர்ந்த மரம் 25 இருந்து 30 மீட்டர் உயரம் வளரக்கூடியவை. இந்த மரத்தோட புளியம்பழம் எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, ஏப்ரல் மாதம்தான் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி ஜனவரி மாதத்தில் பூ பிஞ்சு காய் இந்த மாதிரி காய்க்க ஆரம்பிக்கும். மே மாதம் வரைக்கும் இந்த பழம் நமக்கு கிடைக்கும். இதோட காய்கள் பச்சை நிறத்தில் இருக்கும். அப்புறம் நல்லா பழுத்த பிறகு இதோட தோல் பழுப்பு நிறத்தில் மாறிடும். உடையும் தன்மையாக இருக்கும். கிடைக்கக்கூடிய பழங்களை சேகரித்து அதன் தோல்களை நீக்கிவிட்டு உள்ளே இருக்கும் விதைகளையும் நீக்கிவிட்டு அந்த மென்மையான பழத்தை சேகரித்து நாம் சமையலில் பயன்படுத்துகிறோம். இந்த பழத்தில் என்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னா, வைட்டமின் சி நிறைந்து இருக்குது. அதனால் நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு கிடைக்கும். இந்த புளியமரம் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய திறன் கொண்டவை. இதோட பயன்கள் என்னென்ன அப்படின்னா, நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிறோம். அப்புறம் மருத்துவ குணமும் இருக்குது. மூட்டு வலியை குணப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது. இதன் விதையிலிருந்து பசை தயாரிக்கப்படுகிறது. இந்த புளிப்பு சுவை கொண்ட இந்த புளியம்பழம் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? அப்புறம் இதை பற்றிய தகவல்கள் உங்களுக்கு என்ன தெரியும்? இதை பற்றிய கருத்துக்களை எனக்கு தெரிவிக்கவும். இந்த பதிவு உங்களுக்கும் பிடிக்கும் என்று நம்புகிறேன். நன்றி நண்பர்களே.